தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. பார்த்தீங்களா? நாட்கள் செல்ல செல்ல தனிமை வருகிறது. என்ன வருகிறது? தனிமை. அவன் எவ்வளவு தெளிவா சொல்றான்னு பாருங்க. என்னை குளத்துல கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் ஞானசானம் எடுத்தா சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லணும், நான் ஞானசானம் எடுத்தா வீட்டுக்காரங்க யாராவது சொல்லணும், அண்ணி ஏதாவது சொல்லும், அத்தை ஏதாவது சொல்லும், மைனி ஏதாவது சொல்லும். நீ 2 நாள் படுத்திருந்து பார், அப்ப தெரியும் இவங்க எல்லாம் யாருன்னு. என்ன முறப்பு இல்ல? கொஞ்சம் ஆரோக்கியமா கொஞ்சம் பலமா இருக்கும் போதான் சொந்தங்கள் பலமா இருக்கும். நீ 2 நாள் பலவீனப்பட்டு படுத்துட்டா நீ சொல்லுவாய் என்னை கொண்டு போக ஒருவரும் இல்லை. பிரச்சனை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 38 ஆண்டு ஆச்சு. இப்ப என்ன சொல்றான்? எனக்கு பண உதவி செய்ய வேண்டாம், எனக்கு பண உதவி செய்ய வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், என்னை ஜஸ்ட் அந்த குளத்துல கொண்டு போக கூட ஒரு ஆள் இல்ல. நாட்கள் செல்ல செல்ல தனிமை வருகிறது. இப்போ நீ நல்லா இருக்கும்போ ஞானசானம் எடுக்கணும்னு சொல்லும் ஆட்கள் சொல்லு, நீ என்னத்துக்கு எடுக்கணும்னு. நீ நல்லா இருக்கும்போ வந்து இன்னொரு ஆலோசனை இருக்கணும், அப்படி செய்யாத, ஆலயத்துக்கு போவாத, ஆண்டவரை பின்பற்றாத, பைபிள் எடுத்துட்டு சபைக்கு போவாதன்னு சொல்லணும். நீ கொஞ்சம் பலவீனப்பட்டேன்னு வை, உன்னை குளத்துல கொண்டு விட ஒருவரும் இல்லை. நல்லா இருக்கும்போ ஆலோசனை தந்த ஒற்ற ஆட்கள் பலவீனப்பட்டிருக்கும்போ பக்கத்துல வரமாட்டணும். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். அப்போ பிரச்சனை ரொம்ப நாட்கள் பிடிச்சிருக்குன்னா 5வது என்ன நடக்குது? தனிமை உணர்கிறோம். யாரும் இல்லை. எவ்வளவு நேரம் அதை தூக்கி எடுத்து அந்த கிணத்துல போடாத, அந்த குளத்துல போடக்கு மனுஷியமான ஒரு உதவி செய்து குளம் கலந்த உடனே காலாலே அது கிண்டி எடுத்து குளத்துல போடலாமே. அப்படி போடுறது கூட ஒருவர் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல ஒவ்வொன்னா சொல்லுங்க. எதிரின் பிடி இருக்குது, முயற்சியை கைவிடுகிறோம், நம்பிக்கை இழக்கிறோம், அழுத்தம் அதிகமாகிறது, தனிமை உணர்கிறோம். இதுதான் ஒரு பிரச்சனை. ரொம்ப நாள் ஆச்சுன்னா நான் பைபிள்ல இருந்து சொல்றேன் இல்ல, இதுதான் நடக்கும். ஒரு பலவீனம் ரொம்ப நாளா இருந்தோம்னா இதுதான் நடக்கும். ஒரு பாவத்துல ரொம்ப நாள் இருந்தோம்னா இதுதான் நடக்கும். சொன்ன 6 தீர்க்க தரிசனம் பொய்யோ என்று நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? தீர்க்க தரிசனம் பொய்யோ என்று நினைக்கிறோம். லாசருவை பார்த்து தீர்க்க தரிசனம் என்ன சொல்லிச்சு? ரொம்ப கம்மியாகுது. லாசருவை பார்த்து தீர்க்க தரிசனம் என்ன சொல்லிச்சு? தீர்க்க தரிசனம் ஒண்ணுமே சொல்லல. லாசருவை பார்த்து யாராவது ஒரு ஆள் பின்னால இருக்கிற மேடம் ட்ரை பண்ணுங்க. தீர்க்க தரிசனம் லாசருவை பார்த்து என்ன சொல்லிச்சு? என்ன சொன்னா? நமக்கு என்ன பாஸ்டர், நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. ஓகே, தீர்க்க தரிசனம் என்ன சொல்லிச்சு? யோவான் 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல். லாசருக்கு வந்த வியாதியை பார்த்துட்டு இயேசு என்ன சொன்னாரு?
ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. என்ன சொன்னாரு? இந்த வியாதியினால நீ என்ன செய்ய மாட்ட. ஐயோ என்ன கஷ்டம் இல்ல. இயேசு சொல்லி இருக்காங்க. இயேசு என் தமிழ் கொஞ்சம் புரியுதா? யாரோ ஒரு தீர்க்கதரிசி சொன்னா விட்டு தள்ளுங்க. யாரோ ஒரு ஆள் பேசினார்னா விட்டு தள்ளுங்க. அது நமக்கு மேட்டர் கிடையாது. இந்த வியாதியினால நீ சாக மாட்டாய் சொன்னது யாரு? இயேசு. வியாதியை சொல்லி உம்முடைய சிநேகிதனாகிய லாசரு சுகம் இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லி இயேசுக்கு போன் பண்ண உடனே இயேசு சொல்றாரு, சும்மா நடக்க சாக மாட்டாங்க. சொன்னது யாரு? நான் கேட்கிறேன், இயேசுவின் வார்த்தையை தவிர நம்புறதுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா? இயற்கை சொன்னது பொய்யாகலாம், மருத்துவம் சொன்னது பொய்யாகலாம், உலகம் சொன்னது பொய்யாகலாம், மனுஷன் சொன்னது பொய்யாகலாம், சொந்தங்கள் சொன்னது பொய்யாகலாம். இயேசு சொன்னா அவனா எனக்கு நல்லா பாட வரும்னு சொல்லணும். கைது உண்மையில வருமா? நல்லா நீர் எல்லாத்திற்கும் ஆமேனே கம்மியாகுது. ஆமேனா இந்த பக்கம் ஆமேனா இந்த பக்கம் ஆமேனா பாடுவோமா? 2 லைன் பாடணும். இடையில விட்டீங்க. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே,